வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாகவே மனித மனசோட ஆசைகளுக்கும் நாம வாழ்ற சூழலுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அப்படி ஒரு போராட்டத்துல சிக்கிக்கொண்ட ஒரு பெண்ணோட கதை தான் இது. வீடியோவை முழுசா கேளுங்க. அப்போதான் அந்த உணர்வுகளை உங்களால புரிஞ்சுக்க முடியும். என் பேர் ரேவதி. எனக்கு இப்போ 30 வயசாகுது. ஆனா அவள பார்த்தா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு ஒரு பொலிவான தோற்றம். அவளோட கண்கள் எப்பவுமே எதையோ தேடுற மாதிரி ஒரு ஏக்கம் நிறைஞ்சு இருக்கும். அவளோட மேனி நிறம் அப்படியே பழுத்த மாம்பழம் மாதிரி மின்னும். அவளோட நீண்ட கார்மேக கூந்தல் அவளோட இடையை தொட்டு ஆடும்போது அது பாக்குறவங்க மனச என்னமோ செய்யும். அவளோட உடல்வாகு ரொம்ப நேர்த்தியானது. ஒவ்வொரு அசைவிலும் ஒரு வசீகரம் இருக்கும். ரேவதி ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஹெச்ஆர் மேனேஜரா வேலை பார்க்கறா. அவ வேலை பார்க்கற இடம் சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி கட்டிடம். எப்பவும் ஏசி ரூம், லேப்டாப், மீட்டிங்னு பிஸியா இருப்பா. ஆனா அந்த மெஷின் வாழ்க்கை அவளுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்மைய எங்கோ அடக்கி வச்சிருந்தது. அவ தங்கியிருக்கிறது ஒரு ஆடம்பரமான அபார்ட்மெண்ட். அங்க எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா அங்க அவளுக்கு துணையா இருக்க வேண்டிய கணவன் ராகவ் மட்டும் மாசத்துல 20 நாள் பிசினஸ் டூர்ல வெளிநாட்டிலேயே இருப்பார். இப்போ நீங்களே சொல்லுங்க நண்பர்களே, ஒரு இளமையான பெண்ணுக்கு வசதிகள் மட்டும் போதுமா? மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு துணை வேண்டாமா? இந்த நேரத்துல தான் அவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு கார் டிரைவர் வரான். அவன் பேரு மதன். அவனுக்கு வயசு 24 தான் இருக்கும். நல்ல முறுக்கேறிய உடம்பு, வெயில்ல வேலை செஞ்சதுனால கொஞ்சம் கருப்பான நிறம், நாளும் அவனோட சிரிப்பு ரொம்ப வசீகரமா இருக்கும். அவன் வேலைக்கு சேர்ந்த புதுசுல ரேவதிய நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். ஆனா ரேவதிக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் ஏனோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு. அவனோட தோள்களும் அந்த கைகளின் தசை பிடிப்புகளும் அவன் எவ்வளவு ஆரோக்கியமானவன் அப்படின்னு பறைசாற்றும். அவன் கார் ஓட்டும்போது கியர் மாத்துற அந்த ஸ்டைல், அவனோட விரல்களின் அசைவு, இது எல்லாம் ரேவதி பின் சீட்ல உட்காந்து ரசிப்பா. அவளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் ஆரம்பிக்கும். ஒரு நாள் ராத்திரி பெய்த கனமழை. ராகவ் வழக்கம் போல ஊர்ல இல்ல. ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது கார் பாதியிலே நின்னுடுச்சு. என்ன மதனாச்சு அப்படின்னு ரேவதி கேட்டா. தெரியல மேடம், தண்ணி பூந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் மழையில நனைஞ்சுக்கிட்டே போனட்டு திறந்து செக் பண்ணான். அவன் மேல தண்ணி பட்டு அந்த பனியன் அப்படியே உடம்போட ஒட்டி அவனோட கட்டு மஸ்தான உடல் அமைப்ப அப்பட்டமா காட்டிக்கிட்டு இருந்தது. ரேவதி காரை விட்டு இறம்பி அவன் பக்கத்துல வந்தா. அவளோட சேலையும் மழையில நனைஞ்சு அவளோட உடலோட பின்னி பிணைஞ்சது. அந்த குளிர் நேரத்துல அவங்க 2 பேரோட மூச்சு காற்றும் ஒன்னு கலக்கிற தூரத்துல இருந்தாங்க. அங்க எந்த வார்த்தைகளும் இல்ல. ஆனா 2 பேரோட கண்களும் பேசிக்கிச்சு. அந்த இடத்துல நிலவிய அமைதி, சுத்தி இருந்த மழையோட சத்தம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஏக்கத்தை அதிகமாக்குச்சு. அவளோட பூ போன்ற மேனி அவனோட அந்த கடினமான கரங்கள்ல தஞ்சம் புகுந்தது. நண்பர்களே, இந்த மாதிரி தருணங்கள்ல தான் மனுஷங்க தங்களோட கட்டுப்பாட்டை இழக்கறாங்க. இது சரியா தப்பான்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ரகசிய உறவு அவங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சுது. ரேவதிக்கு மதன் கிட்ட கிடைத்த அந்த அரவணைப்பும் அவனோட அந்த இளமை துடிப்பும் அவள மீண்டும் ஒரு 18 வயது பெண் போல உணர வச்சுது. ராகவ் இல்லாத நேரங்கள்ல மதனும் ரேவதியும் அந்த வீட்ல ஒரு புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. ரேவதி அவனோட அந்த ஆரோக்கியமான உடலையும் அவட பார்த்த அந்த ஏக்கமான பார்வையையும் ரொம்ப ரசிப்பா. மதனும் அவளோட அந்த ராஜகுமாரி போன்ற தோற்றத்துக்கு அடிமையாகி போனான். நண்பர்களே, மழையில் நனைந்த அந்த இரவுக்கு பிறகு ரேவதி மதனின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னேன் இல்லையா? ரேவதிக்கு இப்போது தன் அலுவலக வேலைகளை விட மாலை நேரத்திற்காக காத்திருப்பதுதான் பெரும் வேலையாக ஆகிவிட்டது. அந்த பிரம்மாண்டமான கண்ணாடி அறையில் ஏசி குளிரில் அமர்ந்திருக்கும்போது அவளுக்கு மதனின் அந்த வியர்வை மனம் கலந்த ஆணுறுதிதான் நினைவுக்கு வரும். அவள் தன் மேசையில் சாய்ந்து கண்களை மூடினால் மதன் காரோட்டும் போது அவளை கண்ணாடியில் பார்க்கும் அந்த பார்வை மின்சாரமாய் அவள் உடலில் பாயும். அவளது மென்மையான இடையை அவன் கைகள் தீண்டிய அந்த முதல் நிமிடம், ஆஹா! அதை நினைக்கும்போதே அவளுக்குள் ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு உண்டாகும். நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது இப்படி ஒரு உணர்வை அனுபவித்திருக்கிறீர்களா? தூக்கத்திலும் விழிப்பிலும் ஒருவரை பற்றிய நினைவே ஆட்கொள்வது என்பது ஒரு வரம், அதே சமயம் அது ஒரு போதை.
சென்னையின் பரபரப்பான ஓஎம்ஆர் சாலையிலிருந்து தள்ளி கடற்கரையை ஒட்டிய ஒரு பண்ணை வீட்டில் ரேவதி ஒரு வார இறுதி நாளை கழிக்க திட்டமிட்டாள். ராகவ் இந்த முறை லண்டன் சென்றிருந்தார். திரும்ப வர இன்னும் 10 நாட்கள் ஆகும். மதன் காரை ஓட்டிச் சென்றான். ரேவதி பின் சீட்டில் அமர்ந்திருந்தாலும் அவளது கண்கள் மதனின் பிடரியையும் அவனது தோள்களின் அசைவையுமே மொய்த்து கொண்டிருந்தது. பண்ணை வீட்டை அடைந்தபோது மாலை 6 மணி. சூரியன் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்க வானம் ஒரு விதமான ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறத்தில் ஜொலித்தது. அந்த பண்ணை வீடு மிகவும் அமைதியானது. சுற்றிலும் தென்னை மரங்கள், நடுவில் நீச்சல் குளம். மதன், இன்னைக்கு நீ டிரைவர் இல்ல, நீயும் நானும் சமம் என்றாள் அவளது கைகளை பற்றிக்கொண்டு. மதனுக்கு ஒரு நிமிடம் பேச்சே வரவில்லை. அவளது பட்டு போன்ற கைகள் அவன் கரங்களில் பட்டபோது அவனோட நரம்புகள் புடைத்தன. மேடம், இது சரியான தெரியல என்று இழுக்க அவளோ அவனது உதடுகளில் விரல் வைத்து மௌனமாக்கினாள். அந்த குளிர் நேரத்துல அவங்க 2 பேரோட உடல் வருப்பம் பேசிக்கிச்சு. அவளது தாகம் கொண்ட உதடுகள் அவனது அந்த கடினமான கரங்கள்ல தஞ்சம் புகுந்தது. நண்பர்களே, இந்த மாதிரி தருணங்கள்ல தான் மனுஷங்க தங்களோட கட்டுப்பாட்டை இழக்கறாங்க. இது சரியா தப்பான்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ரகசிய உறவு அவங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சது. ரேவதிக்கு மதன் கிட்ட கிடைத்த அந்த அரவணைப்பும் அவனோட அந்த இளமை துடிப்பும் அவள மீண்டும் ஒரு 18 வயது பெண் போல உணர வச்சது. ராகவ் இல்லாத நேரங்கள்ல மதனும் ரேவதியும் அந்த வீட்ல ஒரு புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. ரேவதி அவனோட அந்த ஆரோக்கியமான உடலையும் அவளை பார்த்த அந்த ஏக்கமான பார்வையையும் ரொம்ப ரசிப்பா. மதனும் அவளோட அந்த ராஜகுமாரி போன்ற தோற்றத்துக்கு அடிமையாகி போனான். நண்பர்களே, ரேவதி அன்று ஒரு மெல்லிய மெரூன் நிற ஷிஃபான் சேலை அணிந்திருந்தாள். அந்த சேலை அவளது பழுத்த மாம்பழ மேனிக்கு இன்னும் மெருகேற்றியது. அவளது இடையின் வளைவுகள் அந்த மெல்லிய துணியையும் மீறித் தெரிந்தன. அவளது கழுத்திலிருந்த அந்த சின்னஞ்சிறு வியர்வை துளிகள் மதனின் கண்களுக்கு விலைமதிப்பற்ற முத்துக்களாக தெரிந்தன. மதன் தன் சட்டையை கழற்றிவிட்டு ஒரு டீ-ஷர்ட்டில் இருந்தான். அவனது அகன்ற மார்பு, உழைப்பால் உருவான அந்த தசைப்பிடிப்புகள் ரேவதிக்கு அவனை அப்படியே அள்ளி அணைத்துக் கொள்ள வேண்டும் போலிருந்தது. அவர்கள் அந்த பண்ணை வீட்டின் பால்கனியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மதன், என்ன பாரு, நான் உனக்கு மேடம் மட்டும்தானா என்று அவனது கண்கள் நேராக தன் கண்களை பார்க்கும்படி செய்தாள். மதன் மெல்ல அவளது முகத்தை வருடினான். அவளது கண்ணங்கள் ஆப்பிள் போல சிவந்தன. அவளது உடலின் வெப்பம் அவனுக்கு புரிந்தது. அவன் மெல்ல அவளது தோள்களில் கை வைத்தபோது ரேவதி ஒரு கொடி போல அவன் மார்பில் சாய்ந்தாள். அவனது அந்த வலிமையான கைகள் அவளது மென்மையான முதுகில் படர்ந்தபோது அவளுக்குள் ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி ஊற்றெழுத்தது. பல வருகங்களாக வறண்டு போயிருந்த அவளது மனதுக்கும் உடலுக்கும் மதனின் அருகாமை ஒரு பெரும் மழையாக அமைந்தது. அவர்கள் இருவரும் அங்கு நிலவிய அந்த அமைதியான சூழலில் தங்களை மறந்தார்கள். அந்த பண்ணை வீட்டின் அறையிலிருந்த மங்கலான வெளிச்சத்தில் ரேவதியின் உடல் ஒரு தேவதையின் சிலையைப் போல ஜொலித்தது. அவளது ஒவ்வொரு வளைவையும் அவளது மேனியின் மென்மையையும் மதன் ஒரு ஓவியனைப் போல தன் கைகளால் ரசித்தான். அவளது நீண்ட கூந்தல் அவன் முகத்தில் படர அவள் அவனது மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். அந்த தருணத்தில் அவர்களுக்கு பதவி இல்லை, அந்தஸ்து இல்லை, வயது வித்தியாசமில்லை. வெறும் 2 உயிர்களின் தேடல் மட்டுமே இருந்தது. மதனின் அந்த முரட்டுத்தனமான அன்பும் ரேவதியின் அந்த வசீகரமான பெண்மையும் ஒன்றிணைந்த அந்த இரவு காலத்தால் அழியாத ஒரு காவியமாக அவர்களுக்குள் பதிந்தது. எதைப் பற்றியும் கவலைப்படாமல் உலகை மறந்து அவர்கள் அந்த எல்லையில்லா மகிழ்ச்சியில் திளைத்தனர். நண்பர்களே, இந்த கதையை நீங்க கேட்கும்போது என்ன நினைக்கிறீங்க? ரேவதி செய்வது துரோகமா, அல்லது தனது தேவைகளுக்காக அவள் தேடிக்கொண்ட ஒரு வடிகால்தானா? மதனும் அந்த பண்ணை வீட்ல தங்களோட உலகத்தையே மறந்து எல்லையில்லா மகிழ்ச்சியில இருந்தாங்க. ஆனா வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமானதில்லையே. நாம ஒரு கணக்கு போட்டா விதி ஒரு கணக்கு போடும். அப்படி ஒரு விதியோட விளையாட்டா ஒரு புதிய நபர் இப்போ இந்த கதைக்குள்ள வரார். அவர்தான் சந்தியா. சந்தியாக்கு வயசு 22 தான் இருக்கும். ஒரு துடிப்பான அழகான கிராமத்து பெண். அவளோட கண்கள்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். அவளோட நிறம் அப்படியே தேன் கலந்த நிறம். அவ ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சரி, தாவணி போட்டாலும் சரி, அவளோட அந்த இளமை துடிப்பு யாரையும் சுண்டி இழுக்கும். சந்தியா வேற யாரும் இல்ல, மதனோட சொந்த ஊர்ல அவனுக்கு முறை பொண்ணு. மதனும் சந்தியாவும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க.
சந்தியாக்கு மதன் மேல ஒரு பெரிய ஆசை. அவளோட அந்த வட்டமான முகம், துருதுருப்பான பேச்சு, அப்புறம் அவளோட அந்த எடுப்பான தோற்றம், இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஒரு கனவு. ஆனா அவளோட கனவுல இருக்கிறது மதன் மட்டும்தான். மதனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அவன் ஊர்ல இருந்து சந்தியா சென்னைக்கு வந்துட்டா. அவளுக்கு இங்க ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல நர்ஸ் வேலை கிடைச்சிருக்கு. சென்னைக்கு புதுசுங்கிறதுனால மதன் தான் அவளை கூட்டிட்டு போகணும். ரேவதியோட அந்த பண்ணை வீட்டு சந்தோஷத்துல இருந்த மதன இந்த ஃபோன் கால் அப்படியே தரைக்கு கொண்டு வருது. மதன் ரேவதி கிட்ட தயங்கி தயங்கி விஷயத்த சொல்றான். மேடம், ஊர்ல இருந்து என்னோட முறை பொண்ணு சந்தியா வந்திருக்கா. அவளை நான் போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னதும் ரேவதியோட முகம் ஒரு நிமிஷம் வாடி போகுது. ஏன் நண்பர்களே, பொம்பளைங்களுக்கு எப்பவுமே ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லையா? தன் வசம் இருக்கும் ஒருத்தன் மேல இன்னொரு பெண்ணோட நிழல் படுறதையே அவங்களால தாங்க முடியாது. மதன் சந்தியாவை கூட்டிட்டு ரேவதியோட வீட்டுக்கே வரான். சந்தியாவை பார்த்ததும் ரேவதிக்கு உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சல். சந்தியாவோட அந்த இளமை மேனி, அவளோட அந்த கண்ணத்துல இருக்கிற சின்ன மச்சம், அப்புறம் அவ மதன்கிட்ட உரிமையா பேசுற விதம், இது எதுவுமே ரேவதிக்கு பிடிக்கல. சந்தியாக்கு மதன் மேல இருக்கிற அந்த அன்பும் ஆசையும் அவளோட ஒவ்வொரு பார்வையிலும் தெரியுது. அவ மதன்கிட்ட நெருங்கி நின்னு பேசும்போது, மதனோட அந்த கட்டுமஸ்தான உடம்ப அவ தட்டி பேசும்போது ரேவதிக்கு ரத்தம் கொதிக்குது. என்ன மாமா, இவ்வளவு பெரிய வீட்லயா வேலை பார்க்கிற? மேடம் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சந்தியம் கேட்கும்போது மதன் பதட்டத்துல ரேவதிய பார்க்கறான். அப்போ அந்த இடத்துல நிலவிய அந்த மௌனம் இருக்கே, அது ரொம்ப பயங்கரமானது. ஒரு பக்கம் 30 வயசுல இருக்கிற ஒரு வசீகரமான அதிகாரம் மிக்க ரேவதி, இன்னொரு பக்கம் 22 வயசுல இருக்கிற ஒரு துடிப்பான இயற்கை அழகு கொண்ட சந்தியா. சந்தியாக்கு ஏனோ ரேவதி மதனை பார்க்கிற பார்வையில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதா தோன்றுது. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணோட கண்கள்ல இருக்கிற ரகசியம் சீக்கிரம் தெரிஞ்சிடும் இல்லையா? நரத்திராது. ரேவதி தூக்கம் வராமல் பால்கனியில நிற்கும்போது கீழ தோட்டத்துல மதன் சந்தியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறாள். நிலா வெளிச்சத்துல சந்தியாவோட முகம் இன்னும் அழகா தெரியுது. மதன் அவகிட்ட ஏதையோ சொல்லி சிரிக்கிறான். ரேவதிக்கு ஒரு சந்தேகம் வருது. மதன் இவ்வளவு நாள் நம்மகிட்ட இருந்தது நிஜமான காதல்தானா, இல்ல சந்தியா வந்ததும் அவனுக்கு பழைய நினைவுகள் வந்துடுமா? அவளோட அந்த இளமைக்கு முன்னாடி என்னோட இந்த அழகு தோத்துடுமா? சந்தியாவின் வருகை ரேவதியின் மன நிம்மதியை முற்றிலுமாக குலைத்துவிட்டது. தன் வீட்டு வேலைக்கார அறையிலேயே மதன் தங்கியிருக்க, இப்போது அவனது முறைப்பெண் சந்தியாவும் அங்கேயே இருப்பது ரேவதிக்கு ஒரு விதமான பாதுகாப்பில்லாத உணர்வை ஏற்படுத்தியது. ஒரு நாள் இரவு, வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. ரேவதி தன் அறையில் அமர்ந்து மதுவை மெல்ல அருந்திக் கொண்டிருந்தாள். அவளது மேனி அந்த நிலவொளியில் தங்கம் போல மின்னியது. மதனை இப்போதே பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்கு ஏற்பட்டது. மெல்ல கீழே இறங்கி மதனின் அறைக்கு சென்றாள். ஆனால் அங்கிருந்த காட்சி அவளை உறைய வைத்தது. மதனின் தோளில் தலை சாய்த்து அமர்ந்திருந்த சந்தியா அவனிடம் ஏதோ ஒரு பழைய கதையை சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தாள். மதனின் அந்த முறுக்கேறிய கைகள் சந்தியாவின் தோள்களை அணைத்திருந்தது. ரேவதியின் அதிகாரமும் வசீகரமும் அந்த எளிய காதலுக்கு முன்னால் தோற்றுப்போனதாக அவளுக்கு தோன்றியது. திடீரென்று வாசலில் ஒரு காரின் சத்தம். ரேவதி அதிர்ந்து போனாள். இந்த நேரத்தில் யார் வருவது? கதவு திறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்தது ரேவதியின் கணவன் ராகவ். லண்டனிலிருந்து 2 நாட்களுக்கு முன்பே சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருந்தார். வீட்டின் நிலைமையை பார்த்த ராகவ் ஒரு நிமிடம் திகைத்தார். ஹாலில் ரேவதி மதுக்கோப்பையுடன் நின்றிருக்க, தோட்டத்தில் மதனும் சந்தியாவும் நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். ரேவதி, என்ன நடக்கிறது இங்க என்று ராகவ் கத்தினார். ரேவதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மதன் பயத்தில் எழுந்து நின்றான். சந்தியா விழிப்பிதிர்கி நின்றாள். ஆனால் இங்கேதான் ஒரு பெரிய திருப்பம் காத்திருந்தது. சந்தியா முன்னே வந்து பேச ஆரம்பித்தாள். சார், நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் மதனோட பொண்டாட்டி. ஊர்ல எங்களுக்கு ரகசியமா கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க வேலை தேடி வந்த இடத்துலனா மேடம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க என்று ஒரு பொய்யை சொல்லி ரேவதியை காப்பாற்றினாள். ராகவ் சந்தேகம் தீர்ந்தவராக, அப்படியா, சரி சரி, ரேவதி நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க என்று அவளை அணைத்துக் கொண்டார். ரேவதிக்கு தன் தவறு புரிந்தது. சந்தியாவுக்கு மதன் மேல இருப்பது வெறும் ஆசையல்ல, அது ஒரு தியாகம் கலந்த காதல். மதன் மற்றும் ரேவதியின் உறவை சந்தியா கவனித்திருந்தாலும் ரேவதியின் கௌரவத்தை காப்பாற்ற அவள் முன்வந்து பொய் சொன்னது ரேவதியின் இதயத்தை தொட்டது. அந்த இரவு ரேவதிக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதிகாரம், உடல் கவர்ச்சி, எல்லையில்லா மகிழ்ச்சி,
இது எல்லாம் தாண்டி ஒரு பெண்ணின் மனதுக்கு தேவைப்படுவது நேர்மையான அன்பு மட்டுமே என்பதை ரேவதி புரிந்து கொண்டாள். மறுநாள் காலை ரேவதி மதனையும் சந்தியாவையும் அழைத்தாள். தன் கழுத்திலிருந்த விலைமதிப்பற்ற வைரச் சங்கிலியை கழற்றி சந்தியாவின் கழுத்தில் அணிவித்தாள். மதன், நீயும் சந்தியாவும் உங்க ஊருக்கே போங்க. அங்க ஒரு நல்ல தொழில் செஞ்சு சந்தோஷமா இருங்க. இது என்னோட அன்பளிப்பு என்று சொல்லி அவர்களுக்கு விடை கொடுத்தார். மதனும் சந்தியாவும் கிளம்பிச் சென்றனர். கார்கேட்டை தாண்டிச் சென்றபோது ரேவதி பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது அந்த அழகிய மேனியில் இப்போது ஒரு அமைதி இருந்தது. நண்பர்களே, வாழ்க்கை நமக்கு பல நேரங்கள்ல பல வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனா நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ரேவதி தன் தவறை உணர்ந்து ஒரு இளைய ஜோடியின் வாழ்க்கையை சீரமைத்து கொடுத்தது அவளுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுத்தது. உடல் சார்ந்த ஆசைகளை விட மனசாட்சிக்கு விரோதமில்லாத வாழ்க்கையே உண்மையான மகிழ்ச்சி என்பதை ரேவதி புரிந்து கொண்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நண்பர்களே? இந்த திருப்பம் நீங்க எதிர்பார்த்ததா? சந்தியா செய்த அந்த தியாகம் சரியா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் செஞ்சு உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.